ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கள் வீட்டில் அக்ஷய திருதி அன்றைக்கி எடுத்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். போன வருஷம் பூஜை பண்ணவே இல்லை. ஒவ்வொரு வருஷமாக பண்ணிகிட்டே இருந்து போன வருஷம் பூஜை பண்ணாதவனே ரொம்ப வருத்தமாக இருந்தது. சரி, இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாவது பூஜை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணிட்டேன். அன்றைக்கி ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதுனால பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, முரளி ஆஃபீஸ் போயாச்சு. அதனால் பூஜை நான் காலையில் பண்ணலை, ஈவினிங் தான் பண்ணினேன். ஏன்னா காலையில் 5:30க்கெல்லாம் பையனை கிளம்பி போயிடுவான். அப்படி வரிசையாக ஒருத்தராக கிளம்பி போயிடுவாங்க. அதனால் காலையில் பண்ண டைமே இருக்காது. அதனால் ஈவினிங்காவது பண்ணலான்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் பூஜை பண்ணினேன். அன்றைக்கி சாமிக்கு சிம்பிளாக சக்கரை பொங்கலும் சுண்டலும் கொஞ்சம் பண்ணியிருந்தேன் பிரசாதத்துக்கு. எங்கள் வீட்டிலலாம் அந்த பூஜை பண்ணுவாங்களான்னா கிடையாது. நான் எங்கள் வீட்டிலலாம் இந்த பூஜை பண்ணி பார்த்ததே கிடையாது. நான் இப்போ ஒரு 5-6 வருஷமாக இது தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி இது பிளான் பண்ணி பண்ணினேன். இந்த ட்ரெஸ் தான் அன்றைக்கி போட்டிருந்தேன். இந்த ட்ரெஸ் லூலூவில் தான் எடுத்தேன். ஆஃபரில் எடுத்தேன், 50% ஆஃபரில். 7.9 இருந்தது, அது 50% ஆஃபரில் 4 ரியால் பக்கமாக எடுத்தேன். 4 ரியால், கரெக்டாக 4 ரியால் தான் எடுத்தேன். அது இதுக்கெல்லாம் புது ட்ரெஸ் போடுவீங்களான்னு கேட்டுறாதீங்க. அன்றைக்கி புது ட்ரெஸ் இருந்தது, அதனால் நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சாமிக்கு பருப்பு, உப்பு, அரிசி இதெல்லாம் சின்ன சின்ன அந்த இதில் பாட் மாதிரி இருக்கிறதுல எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச முறையில் சிம்பிளாக பண்ணிக்கிட்டேன். பர்ஃபெக்டாக எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் எப்பயும் வருஷம் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டேன். பூ ஆஸ் யூஷுவல் வீட்டுக்கு கீழே போய் அரளிப்பூ பறிச்சிட்டு வர சொல்லி அதை வச்சுக்கிட்டேன். வீட்டில் இருந்த கொஞ்சம் காசு, அப்புறம் நகை, ஆல்ரெடி எடுத்த நகை தான். அன்னைக்கு நாங்கள் போய் நகை எடுக்கலை. ஏன்னா நகை ரேட்டு தாறுமாறாக இருக்கிறதுனால சின்ன சின்னதாக நகையில் காசு போட வேணாம், ஒட்டுக்கா எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு அன்னைக்கு நாங்கள் நகை போய் எடுக்கல. ஆனால் இந்த நகை முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்த நகை தான். யூஸ் பண்ணாமே புதுசாகவே வச்சுருந்தேன். சப்போஸ் அக்ஷய திருதிக்கு நகை எடுக்க முடியலன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அந்த நகையை வச்சு அன்றைக்கி நான் சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு. அக்ஷய திதி அன்னைக்கு போய் நகை வாங்கினா நகை சேரும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையை பொறுத்து. அக்ஷய திதியை விட அதுக்கு அடுத்த நாளாக பார்த்தீங்கன்னா நகையோட ரேட்டு 1 ரியால் 1 கிராமுக்கு கம்மியாக இருந்தது. இத்தனை வருஷத்தில் 2 தடவை தான் நாங்கள் அக்ஷய திதி அன்னைக்கு போய் நகை எடுத்திருக்கோம். அதுக்காக நகை சேர்த்தாமலாம் இல்லை, ஒருத்தர் நம்பிக்கையை பொறுத்து தான். அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நாங்கள் அன்றைக்கி போய் எடுத்திருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் லாஸ் தான் இருக்கும். அது இல்லாமல் சின்ன சின்ன நகையில் காசை போடுறதுக்கு விருப்பம் இல்லை. எடுத்தால் ஒரு பெரிய நகையாக எடுக்கணும். சின்ன சின்னதில் போட்டால் நமக்கு தான் வேஸ்ட்டு அதில். அதனால் நாங்கள் எடுக்கல. அப்படி அன்றைக்கி பூஜைன்னு தெரிஞ்சவொடனே என் பொண்ணு ஆஸ் யூஷுவல் பட்டு பாவாடை போட்டு அழகாக ரெடி ஆகிட்டா. என் பையனை போய் ட்ரெஸ் மாற்ற சொன்னேன். விடுங்கம்மா, வீட்டில் தானே இருக்க போகிறேன், என்னை ஃபோட்டோ எடுக்காதீங்க, வீடியோ எடுக்காதீங்க, இதிலே ட்ரெஸ்ஸில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு ஆஸ் யூஷுவல் அவன் அதே மாதிரி இருந்தால். என் பொண்ணு அழகாக பட்டு பாவாடை போட்டு ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டா. ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு. வெள்ளத்தை கஷ்டப்பட்டு தயாரித்தவங்க கூட இந்த பெருமை எடுத்துக்க மாட்டோம். வெள்ளத்தை இடித்து கொடுத்தோன்னே பொங்கல் சூப்பரும். பொங்கல் எப்படி இருந்துச்சு? எப்படி சொல்ல மாட்டான். பொங்கல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு. இதில் 3 செட்டு தோடு இருக்குது. அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எமரால்டு, அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது பேர்லு, அப்புறம் இன்னொன்று இந்த ரூபி. 3 செட்டு எடுத்தோம் ஒட்டுக்கா, ஒரே நாளில் 3 செட்டு எடுத்தோம். நான் அதிகமாக இந்த கைக்கு மோதிரம், பிரேஸ்லெட்டு, வளையல் இதெல்லாம் போடவே மாட்டேன் எப்போவுமே. ஏன்னா அது நம்ம வீட்டில் தான் எப்போவும் வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம். அது போட்டுட்டு செய்கிறது ஹைஜீனிக்கும் இல்லை, அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதனால் மெயினாக நான் அதெல்லாம் எப்போவுமே நான் வாங்க மாட்டேன். எங்கேயாவது கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும்தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நான் அதிகமாக யூஸ் பண்ணுற, அடிக்கடி மாற்றணும்னு நினைக்கிற ஒரே நகைன்னு பார்த்தா அந்த தோடு மட்டும்தான். ஏன்னா வேறு தோடு போட்டால் எனக்கு, வேறு டிசைனில் ஃபேக்கெலாம் போட்டால் எனக்கு சேராது. உடனே அலர்ஜி ஆகிடும், அடுத்த நாளே எனக்கு அலர்ஜி ஆகிடும். என் பொண்ணுக்கும் அதே மாதிரி தான் அலர்ஜி ஆகிடும். அதனால் நான் கவரிங் நகை அந்த மாதிரிலாம் போட மாட்டேன். அதிகமாக இந்த மாதிரி தோடு தான் சின்ன சின்னதாக வாங்கி அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுவும் எனக்கு தோடு வெயிட்டாக போட்டால் காது ஓட்ட உடனே பெருசாகிடும், காது வலிக்க ஆரம்பிச்சிடும். என் பொண்ணோட காதை விட என் காது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் நான் எனக்கு தோடு எடுத்தால் எப்போவுமே அந்த பேபி செக்ஷனில் தான் போய் எடுப்பேன். அது இப்போ எடுக்கிற தோடு பார்த்தா 2 பேரும் மாற்றி என் பொண்ணும் நானும் 2 பேரும் மாற்றி யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சின்னதாக நிறைய தோடு எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக போர் அடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா மாற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போ நான் கையில் காட்டுற தோடெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பையன் காது குத்தும் போது ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கும் போது எடுத்தது. அதுதான் என் காதில் போட்டுட்ருந்தேன். இந்த மாதிரி எப்போவுமே சின்ன சைஸ் மொட்டை தான் என் காதில் போட முடியும். எவ்வளோ வெயிட் எடுத்தாலும் இப்போ ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு போட்டால் உடனே அதை போட்டு எடுத்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நான் வாங்கின ஸ்டெட்டோட டிசைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.